கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் ஒன்று சேரவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தியானிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு, இன்றைக்கும் கூட நாம் ஒரு வேதத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். இந்த கதாபாத்திரத்தின் பெயர் மொர்தெகாய். நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி, தெரிந்த ஒரு நபரை குறித்து தான் இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்கள் பார்க்க போகிறோம். அப்போ மொர்தெகாய் யார்? இந்த மொர்தெகாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சீமையினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அப்ப நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மொர்தெகாய் அப்படிங்கிற ஒரு யூதன். இவர் எந்த கோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவர் பென்யமீன் கோத்திரம். இவருடைய வம்சம் முற்பிதாக்களை குறித்து பார்க்கும்போது கீஸ், அவருடைய குமாரன் சீமேயி, அவருடைய மகன் யாவீர் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பென்யமீன் கோத்திரம், கீஷின் குமாரன் அப்படியெல்லாம் நமக்கு வரும்போது நமக்கு நல்லா தெரியும். இது இன்னொருத்தரை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கு. அவர் யாருன்னா இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாகிய சவுல் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் பென்யமீன் கோத்திரம், கீஷின் குமாரன் தான். அப்ப அந்த வம்சாவளியில, அந்த பென்யமீன் கோத்திர வம்சாவளியில வந்தவர் தான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த மொர்தெகாய் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ மொர்தெகாய இங்க எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது இவர் எப்படி இங்க அறிமுகமாகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, யூதா ஜனங்கள் அந்த கடைசி நாட்கள்ல, அந்த சிதேக்கியா ராஜாவினுடைய நாட்கள்ல ரொம்பவே தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் ஆனப்ப தேவன் என்ன பண்றாருன்னா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கையில அவங்களை ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைக்கும் போது முதல் முறையா நேபுகாத் நேச்சார் வந்திருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சிலரை சிறைபிடிச்சிட்டு போறாரு. அப்ப யோயாக்கீன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை, அவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, எகோனியா அப்படின்னு சொல்லி, அந்த ராஜாவை சிறைபிடிச்சிட்டு போகும்போது அவரோடு கூட சிறைபிடிச்சுக்கிட்டு போகப்பட்டவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மொர்தெகாய். வசனம் நம்ம பார்க்கலாம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேப்காத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். இது கடைசி சிறை இருப்பு இல்லைங்க. நேபுகாத் நேச்சார் மொத்தம் 4 தடவை அவர் யூதா தேசத்து மேல வந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இதுல ஒரு தடவை அவர் வரும்போது என்ன பண்ணார்னா அந்த யோயாக்கீன் அப்படிங்கிற ராஜா, அவர் பேர் தான் எகோனியா, அவரை சிறைபிடிச்சிட்டு போகும்போது தான் இந்த மொர்தெகாயையும் என்ன பண்ணியிருக்காருன்னா சிறைபிடிச்சிட்டு போயிருக்காரு. இதை குறித்து நம்ம எங்க பாக்குறோம்னா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோயாக்கீம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்ப இந்த யோயாக்கீன் ராஜாவானப்பதான் என்ன நடந்துச்சு, அதுலயே 15வது வசனம். அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அப்ப இந்த 15வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவன் அப்படிங்கிறது பாபிலோன் ராஜாவை சொல்லுது. இந்த பாபிலோன் ராஜா யோயாக்கீனை, ராஜாவின் தாய, ராஜாவினுடைய ஸ்திரீகளை, அவங்க பிரதானிகளை, தேசத்தின் பராக்கிரமசாலிகளை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. அந்த பராக்கிரமசாலிகள்ல ஒருத்தரா யார் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த மொர்தெகாயும் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா என்ன பண்றாங்கன்னா அந்த சிறையிருப்புக்கு பிடிச்சிட்டு போறாங்க. இதை குறித்து எரேமியா புஸ்தகத்துல கூட பார்க்கிறோம். எரேமியா 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேப்காத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அப்ப இங்க எரேமியாவும் கூட அந்த காரியத்தை அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு காலப்பகுதியில பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு போனவர் தான் மொர்தெகாய். யார் இந்த மொர்தெகாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் பென்யமீன் கோத்திரத்துல வந்துட்டவர். அடுத்து யோயாக்கீன் ராஜாவினுடைய காலத்துல சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவர். அடுத்து நம்ம பார்க்கிறோம் எஸ்தருக்கு இவர் என்ன முறை வரணும் அப்படின்னா எஸ்தரோட பெரியப்பாவுடைய மகன் தான் இந்த மொர்தெகாய்.
அப்ப அண்ணன் முறை வருதுங்க. எஸ்தருடைய அண்ணன் தான் இந்த மொர்தேகாய். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தருக்கு அப்பா அம்மா இறந்துட்டதுனால, எஸ்தர் ஒரு அனாதை போல இருந்ததுனால இந்த மொர்தேகாய் என்ன பண்ணார்னா எஸ்தரை வளர்த்தாரு. தன்னுடைய குமாரத்தியா என்ன பண்ணார்னா எடுத்து வளர்த்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இப்படிதான் மொர்தேகாய் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எஸ்தரை தன்னுடைய குமாரத்தியாய் அங்க எடுத்து வளர்த்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. இந்த மொர்தேகாய் என்ன வேலை செஞ்சார்? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம கூட பார்த்தோம், அவர் ஒரு நல்ல ஒரு படை வீரனா தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு பலசாலியா தான் இருந்திருக்கிறார். அதனால இவருக்கு அங்க பாபிலோன்ல என்ன வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2ஆம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இவர் செய்த வேலை என்ன அப்படின்னா ராஜா அரண்மனையில வேலை. அதாவது நீங்க இது திருவிவிலியத்துல பார்த்தீங்கன்னா மொர்தேகாய் அரச வாயிலில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அதாவது வாயில் காப்போன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வாயில் காப்போன் வேலையை தான் யார் செய்து கொண்டிருந்தானா மொர்தேகாய் அந்த பாபிலோன் தேசத்துல செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதான் நம்ம மொர்தேகாயை பார்த்துட்ட விஷயம். யார் இந்த மொர்தேகாய் அப்படின்னு கேட்டா அவர் ஒரு யூதன், பென்யமீன் கோத்திரத்துல வந்துட்டவர். இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் ராஜா சிறைபிடிச்சிட்டு போகும்போது யோயாக்கின் ராஜாவின் காலத்துல சிறைபிடிக்கப்பட்டு போனவர். இவர் எஸ்தருக்கு அண்ணன் முறையாகுது. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா எஸ்தரை தன்னுடைய மகளா எடுத்து வளர்த்து வந்துட்டு இருக்கிறாரு. இவருடைய வேலை என்ன அப்படின்னா சூசான் அரண்மனையில இவர் வாயில் காப்போன் வேலை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மொர்தேகாய் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் மொர்தேகாய்ட்ட நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இங்க மொர்தேகாயை பத்தி சொல்லும் போது இங்க ஒரு காரியம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆமான் அப்படிங்கிறவரை எல்லாரும் வணங்குனாங்க. இவரோடு சேர்ந்து இருந்த எல்லா வேலைக்காரங்களும் வணங்குனாங்க. இவர் ஒரு அடிமையா இருக்கிறாரு. ஆனாலும் இவர் என்ன பண்ணல அப்படின்னா அந்த ஆமான வணங்கலை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஏன் ஆமான இவர் வணங்கலை? யார் இந்த ஆமான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, அந்த நாட்கள்ல அந்த 127 நாடுகளை அரசாள்றார் அகஸ்வேரு ராஜா. இப்ப அந்த அகஸ்வேரு ராஜா என்ன பண்றாருன்னா சகல பிரபுகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். யாருன்னா இந்த ஆமான உயர்த்தி வச்சிருக்கிறார். இதை குறித்து எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அம்மெதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். பாருங்க, தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். மிகப்பெரிய ஒரு ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில இருந்தவர் தான் யாருன்னா இந்த ஆமான் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ராஜாவினுடைய அதிகாரத்தையே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு வல்லமை உள்ளவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜாவுக்கு பிரியமானவர்னு கூட சொல்லலாம். ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தையே கொடுக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு ராஜாவுக்கு ஒரு பிரியமான ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார் இந்த ஆமான். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாயனான அம்மெதாவின் குமாரனும் யூதரில் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து. அப்ப பாருங்க, ராஜா தனக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு வந்து இந்த ஆமானை வச்சிருக்கிறாரு. தன்னுடைய அதிகாரம் முழுக்க செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த ஆமானுக்கு கூட கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் அப்படிங்கிறது தான் இந்த ஆமானுடைய ஒரு நிலைமை. அப்ப இவ்வளவு மேன்மை நிலைமையில இருந்த இந்த ஆமான மொர்தேகாய் என்ன பண்ணலன்னா கொஞ்சம் கூட கண்டுக்கலைங்க, வணங்கல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுத்தா கூட இவர் அவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப ஏன் மொர்தேகாய் இந்த ஒரு காரியத்தை செஞ்சாரு? ஏன் இவர் அந்த ஆமான வணங்கல அப்படின்னா இங்க நம்ம பார்க்கிறோம் ஆகாகியனாகிய ஆமான் அப்படின்னு இருக்குங்க.
அப்ப ஆகாகியன் அப்படிங்கிற பேரு எந்த ஒரு இனத்துக்கு வரும் அப்படின்னா அமலேக்கியருக்கு தான் அந்த ஒரு பேர் வருங்க. அப்ப அமலேக்கியரினுடைய ராஜாவுக்கு கூட ஆகாக் அப்படிங்கிற பேர் கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அமலேக்கியரா இந்த ஒரு ஆமான் இருந்ததுனால தான் மோர்தேகாய் என்ன பண்ணலன்னா அவரை வணங்கல. ஏன் அமலேக்கியரா ஆமான் இருந்தா இருந்துட்டு போகட்டும், வணங்கினா என்ன தப்பு அப்படின்னா, இந்த அமலேக்கியரை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த அமலேக்கியர் தேவனுக்கு விரோதமான ஒரு ஜாதிங்க. தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு ஜாதி எதுனா இந்த அமலேக்கிய ஜாதி. ஏன் இந்த அமலேக்கியரை தேவன் வெறுக்கிறார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து வரும்போது அவங்க கானான் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அமலேக்கியர் என்ன பண்ணாங்கன்னா வீம்புக்கு வந்து அவங்களோட சண்டை போட்டு அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள முறியடிக்கிறதுக்கான ஒரு சில முயற்சிகள்ல இறங்கினாங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அமலேக்கியர்கிட்ட சண்டைக்கு போகல. இந்த அமலேக்கியரே வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல கடைசி பகுதியில வர பலவீனமான ஜனங்கள்கிட்ட போயிட்டு சண்டை போட்டு அவங்கள கொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இந்த அமலேக்கியர் இருந்தாங்க. அப்புறம் மோசே யோசுவாவெல்லாம் சேர்ந்து மோசே வந்து தன் கைகளை உயர்த்தும் போது யோசுவா அங்க அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். யோசுவா என்ன பண்றாருன்னா அவங்களை மேற்கொள்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல தான் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த அமலேக்கியரை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட சொல்றாரு. யாத்திராகமம் 17 அதிகாரம் 16வது வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கே விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இங்க மோசே மூலமாகவே தேவன் அந்த காரியத்தை சொல்லிட்டாருங்க. என்ன அப்படின்னா, அமலேக்கியரின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தேவனால வெறுக்கப்பட்ட ஒரு ஜாதி எதுனா இந்த அமலேக்கிய ஜாதி. அடுத்து என்னாகமம் 24 அதிகாரம் 20வது வசனம். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்காக முந்தி சண்டைக்கு வந்தது யார் அப்படின்னா இந்த அமலேக்கியர் தான். ஆனா முடிவில இவங்க ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கூட நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 25 அதிகாரம் 19வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். அப்ப பாருங்க, நீங்க கானான் தேசம் போக போறீங்க. அங்க இருக்கிற சத்துருக்களை எல்லாம் நீங்க அழிச்சிட்டு அமைதியான ஒரு காலப்பகுதி வரும்போது ரொம்ப கவனமா இருங்க. இந்த அமலேக்குங்கிற ஜாதியை வச்சிடாதீங்க, அவங்கள முழுசுமா அழிச்சிருங்க அப்படின்னு தேவன் சொல்லக்கூடிய ஒரு ஜாதி தான் இந்த அமலேக்கிய ஜாதி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கானான் தேசம் போயிடுறாங்க. நியாயாதிபதிகளினுடைய ஆட்சி வந்துருச்சு. அப்பயும் அநேக இடங்கள்ல ஒரு சில குழப்பங்கள், பெலிசியர்களுக்கு அடிமை, மீதியானவர்களுக்கு அடிமை, அப்படியே போய்கொண்டே இருந்து அப்புறம் கடைசியா நியாயாதிபதிகளின் காலம் முடிஞ்சு ராஜாக்களின் காலம் வந்துருச்சு. இப்ப சவுல் ராஜாவாயிட்டார். சவுல் ராஜாவான உடனே இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப சவுல் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் இந்த அமலேக்கியரை முறியடிக்கணும்னு சொல்லி, நீங்க போய் அவங்கள முறியடிங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. ஆனா சவுல் ராஜா இதை செஞ்சாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சவுல் ராஜா இதை செய்யலன்னு கூட பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு அன்னைக்கு நடந்த அந்த ஒரு காரியத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த மாதிரியா என்ன பண்றாருன்னா, இங்க சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரேலர் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோங்க. அப்ப இங்க பாருங்க, மனசுல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னமும் ராஜாக்களின் காலம் வரைக்கும் இந்த அமலேக்கர் செய்த காரியத்தை வச்சுதான் இப்ப என்ன சொல்றாருன்னா, 3வது வசனம் வாசிக்கலாம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்ப பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல இந்த எதிரிகளை முறியடிக்கிறதுக்கு தேவன் என்ன சொல்லுவான், அந்த எதிரிகளை மட்டும் கொல்லுங்க, ஆடு மாடுகளை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு வந்துருங்க பாரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் சங்கரிச்சிடணும், எதையுமே மிச்சம் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா சவுல் ராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சிலரை கொல்றாரு. ஆனா அந்த ராஜாவை கூட கொல்லாம என்ன பண்ணிட்டாருன்னா உயிரோட வச்சுட்டாரு. 9வது வசனம் வாசிக்கலாம்.
சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்பு வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், தேவன் சொன்னபடி சவுல் ராஜா செஞ்சாரானா செய்யல. அவர் என்ன பண்ணிட்டார்னா அதான் ஆகாகியனாகி ஆமான்னு கூட நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. இந்த ஆகாகையும் ஆடு மாடுகள்ல முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உயிரோட வச்சு ஒரு மோசமான, அதாவது ஒண்ணுக்கு உதவாத அற்பமானவைகளை மட்டும் என்ன பண்றாங்கன்னா அழிச்சு போட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்னைக்கு சவுல் ராஜா அதை செய்ய தவறுனதுனால இந்த அமலேக்கியருடைய சந்ததி என்னாங்கன்னா அன்னைக்கு முற்றிலுமா அழிஞ்சிருக்க வேண்டியதுங்க. ஆனா இது அழியாம என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மிச்சம் வைக்கப்பட்டுருச்சு. இந்த அமலேக்கியருடைய ஜாதியில வந்துட்டவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆமான் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாத்தையும் யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாருன்னா மோர்தேகாய் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாருங்க. அதாவது எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போதே இந்த அமலேக்கியர் அவங்களுக்கு விரோதமா வந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த அமலேக்கியர் அழிக்கிறதுக்கு பல வகைகள தேவன் கட்டளைகள் கொடுத்திருந்தாரு. அதை தன்னுடைய முற்பிதாவான சவுல் ராஜா அதை செய்ய தவறிட்டாரு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிருந்தாரு மோர்தேகாய். இதனால தான் சவுலினுடைய ராஜ்யபாரம் போய் ராஜ்யபாரம் யூதாவுக்கு போயிடுச்சு, தாவீதுக்கு அங்க போயிடுச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்களும், அதாவது பென்யமீன் கோத்திரத்துல இருந்து யூதா கோத்திரத்துக்கு ராஜ்யபாரம் போறதுக்கு சவுல் கூட அங்க ஒரு காரணமா இருந்துட்டாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் யார் தெரிஞ்சிருந்தானா இந்த மோர்தேகாய் தெரிஞ்சிருந்தாருங்க. அதனால தான் இப்ப என்ன பண்றாருன்னா இங்க தேவனால பகைக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட அந்த ஜாதியாகிய அந்த அமலேக்கிய ஜாதியாகிய அந்த ஆமான மோர்தேகாய் வணங்கல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ரொம்ப மேன்மையான நிலைமை, ராஜாவுக்கு அடுத்த ஒரு நிலைமையில ஆமான் இருந்துட்டாலும் அவர் அமலேக்கியன் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால அவர் என்ன பண்ணலன்னா அவர் வணங்கல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. நமஸ்கரிக்கவும் இல்லை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. பாருங்க, ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிற ஒருத்தரை எதிர்க்கிறது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். தனக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய உயிரை பத்தி கவலைப்படாம ஆமான வணங்காம நமஸ்கரிக்காம அங்க உறுதியான ஒரு தீர்மானத்தோட மோர்தேகாய் அங்க இருந்தாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க கவனிக்கணும் முக்கியமான ஒரு விஷயம். பென்யமீன் கோத்திரத்துல வந்த சவுல் அவர் ராஜாவா இருக்கிறார், இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவா இருக்கிறாரு. அமலேக்கியரை முற்றிலுமா சங்கரிக்கிறதுக்கான வல்லமை படைத்தவராக இருந்தாரு. ஆனா அவர் அதை செய்ய தவறிட்டார். ஆனா அதே கோத்திரத்துல வந்துட்டு மோர்தேகாய் இப்ப எந்த நிலைமையில இருக்காரு? அடிமை நிலைமையில இருக்கிறாரு, ஒரு தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு. ஆனா அந்த அடிமை நிலைமையில இருந்தா கூட இவர் என்ன பண்ணலன்னா ஆமானை வணங்கல. இத சவுல் ராஜாவுக்கும் மோர்தேகாய்க்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஒரே கோத்திரம் தான், ஒரே இனத்துல வந்தவங்க தான். ஆனா பாருங்க, சவுல் செய்ய தவறுன ஒரு காரியத்தை இங்க மோர்தேகாய் ரொம்ப கவனமா அந்த காரியத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப மோர்தேகாய் வணங்கல அப்படிங்கிறது நல்லா ஆமானுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ஆமானுக்கு ரொம்ப கோபம் ஆயிட்டாரு. இந்த மோர்தேகாயை மட்டும் இல்ல, அவர் யூதன் அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுட்டு அந்த யூத குலத்தையே அழிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5, 6 மற்றும் 8 வசனங்கள். ஆமான் மொர்தேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தேகாயின் மேலே மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தேகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தேகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். அப்பொழுது ஆமான் அகஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறென்று பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. இப்ப என்ன பண்றான்னா ராஜா கிட்ட பொய்யான தகவல்கள்லாம் சொல்றாரு.
ராஜா, இந்த மாதிரி ஒரு ஜனக்கூட்டம் இருக்குது, அது ரொம்ப மோசமான ஒரு கூட்டமா இருக்குது, அந்த கூட்டத்தையே நம்ம அழிக்கணும் அப்படின்னு கூட என்ன பண்றாருன்னா ஒரு சில காரியங்கள் அங்க ராஜா கிட்ட சொல்லி என்ன பண்றாருன்னா உத்தரவு கேட்கிறாரு. ராஜாவும் கூட என்ன பண்றாருன்னா உங்க விருப்பப்படி செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. இந்த செய்தி இங்க மொர்தெகாய்க்கு தெரிஞ்சிருச்சு. உடனே மொர்தெகாய் என்ன பண்றாருன்னா அரண்மனையில இருக்கிற எஸ்தரை தான் கொண்டு போய் அரண்மனையில அங்க விட்டுறாரு. அப்ப எஸ்தர் கிட்ட சொல்றாரு, அந்த விஷயங்களை நமக்கு தெரிஞ்சதுனால நான் சுருக்கமா சொல்றேன். எஸ்தர் கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி ராஜா மூலமா ஆமான் என்ன பண்ணிருக்கிறார், யூதர்களை கொன்று குவிக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறாரு, நீங்க அதுக்கான காரியங்களை பாருங்கிறாங்க. எஸ்தரும் கூட என்ன பண்றாங்கன்னா உபவாசம் பண்ணி அதுக்காக ஜெபம் பண்றாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொர்தெகாய் இன்னமும் ஆமான வணங்காதனால இன்னும் பயங்கர கடுகோபமாயி இந்த மொர்தெகாய்க்காக என்ன பண்றாருன்னா ஆமான் ஒரு தூக்கு மரம் கூட செஞ்சிடறாரு. இப்ப இந்த சூழ்நிலையிலேயே எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா ஆமானையும் ராஜாவையும் விருந்துக்கு கூட அழைக்கிறாங்க. இப்ப விருந்துக்கு முதல் நாள் வர்றாங்க, இன்னும் 2 தடவை நீங்க வாங்க அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. இப்ப கடைசி நாள் வரப்போகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கவனிக்கணும். தேவன் கடைசி மணி நேரங்களில் எந்த மாதிரி காரியங்கள் செய்கிறார் பாருங்க. இப்ப கடைசி நாளைக்கு யூத ஜனங்கள் எல்லாரும் அழிய போறாங்க. மொர்தெகாய்க்கும் தூக்கு மரம் ரெடியா இருக்குது. இந்த நாள் அதுக்கு முதல் நாள் நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜாவுக்கு அங்க தூக்கம் வரல. ராஜா தூக்கம் வராதனால இப்ப என்ன பண்றாருன்னா ராஜாவினுடைய அந்த நடவடிக்கைகள் இருக்கும், வர்த்த காலமானங்கள், டயரி, நம்ம பாஷையில் சொல்லணும்னா டயரி இருக்கும், ஏற்கனவே நடந்த விஷயங்கள், இதையெல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது மொர்தெகாய் வாயில் காப்போனாக இருக்கும் போது ராஜாவுக்கு செய்துட்ட மிகப்பெரிய ஒரு உதவி, அதாவது 2 பேர் ராஜாவை கொலை செய்யணும்னு முடிவு செஞ்சப்ப அதை குறித்த காரியங்களை ராஜாவுக்கு எஸ்தர் மூலமா அறிவிச்சு ராஜாவை காப்பாத்தினா அந்த ஒரு செய்தியை என்ன பண்றாருன்னா ராஜா வாசிக்கிறாரு. இப்ப வாசிச்ச உடனே அடே இவ்வளவு பெரிய ஒரு உதவி செஞ்ச ஒரு மனுஷன் இருக்கிறாரு, இவருக்கு இதுவரைக்கும் நம்ம எதுவுமே செய்யலையே, இவரை நம்ம எப்படியாவது கனம் பண்ணணுமேனு அங்க ராஜா நினைக்கிறாரு. அவர் ராஜா நினைக்கும் போது அடுத்த நாள் இதை என்ன பண்ணலாம்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆமான் அங்க வராரு. வந்த உடனே ஆமான் கிட்ட கேட்கிறாரு, ராஜா கனம் பண்ற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ஆமான் என்ன நினைச்சாரு, என்னை விட ராஜா யாரை கனம் பண்ண போறாரு, ஏற்கனவே பிரபுக்கள் எல்லாரை விட என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, முத்திரை மோதிரத்தையே எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அப்ப ராஜா கனம் பண்ணணும்னு நினைக்கிற மனுஷன் நானா தான் இருக்கும்னு சொல்லி இவர் ரொம்ப ஆசை இது பண்ணி, அதாவது ஆசைப்பட்டு என்ன சொல்றான்னா ராஜாவுடைய அந்த குதிரை, ராஜா தலையில வச்சிருக்கிற கிரீடம், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அவர் அழகு பார்க்கணும்னு இவர் சொல்லிடுறாரு. இவருக்குன்னு நினைச்சு இவர் சொன்னதை எல்லாம் ராஜா இப்ப என்ன சொல்லிட்டாரு, இதை நீ போய் வாசல்ல வாயில் காப்போனா இருக்கிறாரே அந்த மொர்தெகாய்க்கு செய் அப்படின்றாரு. யாரோ அழிக்கணும்னு துடிச்சாரோ, யாருக்கு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சாரோ அந்த மொர்தெகாய்க்கு போய் இப்ப ஆமானே போய் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா இந்த உபசாரங்களை, இந்த பணிவிடைகளை செய்ய வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை அங்க வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு காரியம் நடந்த உடனே இப்ப மறுபடியும் எஸ்தர் ராஜாத்தி விருந்துக்கு கூப்பிடுறாங்க. ஆமான் செய்த காரியங்களை எல்லாம் ராஜாவுக்கு சொல்றாங்க. எஸ்தர் மூலம் ஆமானுடைய சதி திட்டம் எல்லாமே வெளிப்படுது. இப்ப நடந்தது என்ன அப்படின்னா யாருக்காக தூக்கு மரத்தை செஞ்சாரோ ஆமான், அதே தூக்கு மரத்துல அவர் என்ன பண்றாருன்னா தூக்கிலிடப்படுகிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்த பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. பாருங்க, மொர்தெகாய்க்கு என்ன காரியம் செய்யணும்னு நினைச்சாரோ அது ஆமானுக்கு அங்க நிறைவேறிடுச்சு அப்படின்னு கூட பார்க்கணும். இதான் தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லி. அப்ப யார் ஒருத்தர் கேடு நினைக்கிறாங்களோ அவங்க தான் கெட்டு போவாங்க அப்படின்னு சொல்றது கூட நம்ம அங்க பார்க்கிறோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், ஆமான் இருந்த அந்த ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு, மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு யார் வந்துட்டா அப்படின்னா இங்க மொர்தெகாய் வந்துட்டார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2வது ஆனவனும். அப்ப பாருங்க, 2வது யாரு இருந்தா, ஆமான் இருந்தாரு. அந்த இடத்துக்கு இப்ப யார் வந்துட்டானா இங்க மொர்தெகாய் வந்துட்டாரு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, தான் நம்ம மொர்தெகாய் யார் அப்படிங்கறத குறித்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அவர் எந்த குலத்தார், அவர் எப்படி சிறைப்பட்டு வந்தார்னு பார்த்தோம். அடுத்து இவர் பாபிலோன் தேசத்துல வந்துட்டு செய்த காரியம் என்னன்னா, இவர் அரண்மனையில வாயில் காப்போனா இருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த தேசத்துல ராஜாவால உயர்த்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஆமான வனங்களை, காரணம் அவர் அமலேக்கியன்,
அந்த அமலேக்கியனாக இருந்ததுனால இவர் வணங்கல. ஆனா அந்த அமலேக்கியனாகி ஆமான் ஒட்டுமொத்தமா யூதர்களை அழிக்கணும்னு நினைக்கும் போது அங்க மொர்தெகாய் காமிச்சிட்ட ஒரு சில காரியங்கள், எஸ்தர் மூலமாய் நடந்துட்ட ஒரு சில விஷயங்கள், இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் செய்திட்ட யுத்தம் இங்க நம்ம பார்க்கிறோம். முற்றிலுமாய் அந்த அமலேக்கியர் அழிக்கப்பட்டு போனாங்கன்னு பார்க்கிறோம். சவுலினுடைய காலத்துல, சவுல் ராஜாவினுடைய காலத்துல அழிக்கப்பட வேண்டிய அந்த அமலேக்கியர் எல்லாருமே இங்க மொர்தெகாயினுடைய காலத்துல அழிக்கப்பட்டு போனாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. இதுதான் இந்த எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிற ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அநேக இடங்களில் எஸ்தரை குறித்து நம்ம அதிகம் படிப்போங்க. இந்த மொர்தெகாயை குறிச்சும் இந்த அமலேக்கியர் இதுக்கு மத்தியில இருக்கிறத குறித்து நம்ம அதிகமா படிக்க மாட்டோம். ஏன்னா அந்த அமலேக்கியர் இதுல மறைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாய் தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்தை, தம்முடைய தீர்மானத்தை அடிமை தேசத்துல இருந்தா கூட மொர்தெகாய் மூலமா அங்க நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமான் இருக்க வேண்டிய இடத்துல ஆமான் பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை கடைசியா யார் பெற்றானா மொர்தெகாய் பெற்றார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இது போல வேதத்துல வேற யாராவது இருக்காங்களா? அதாவது ஒருத்தர் பெற வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது அவருக்கு மறுக்கப்பட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படுது. அப்படி யாராவது வேதத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம முதல் காரியம் எடுத்துக்கிட்டோம்னாலே ஆதாமை எடுத்துக்கொள்ளாங்க. ஆதாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக படைக்கப்பட்டவர். ஆனா அவர் படைக்கப்பட்ட அந்த நிலைமையை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அப்ப இங்க பார்க்கிறோம், ஆதாம ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக ஆதாம தேவன் அங்க படைத்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை இழந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதாம் இழந்த அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு அங்க வந்ததை பார்க்கிறோம். கலாத்தியர் 3:16. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இங்க ஆதாம் மூலமா தான் முழு மனுக்குலமும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா ஆதாம் செய்திட்ட ஒரு தவறு, ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் ஆபிரகாம் முழு மனுக்குலத்தையும் அவருக்குள் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் ஏசா ஒரு குடும்பத்தினுடைய மூத்த மகன். ஆனா அவர் பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதம் அவருடைய தம்பி ஆகிய யாக்கோபுக்கு போயிடுச்சு அப்படின்னு கூட பார்க்கிறோம். பின்பு ஏசா அதுக்காக மனம் வருந்தி அழுது அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினா கூட அவரால் பெற்றுக்கொள்ள முடியாம போயிடுச்சு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் சவுல் ராஜா. சவுல் தான் முதல் ராஜா. அவருடைய வம்சத்தை அந்த கோத்திரத்தால ராஜாக்கள் வந்திருக்கணும். ஆனா அவர் இழந்துட்ட ஒரு ஆசீர்வாதம் தாவீதுக்கு அங்க வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள்ல யூதாஸ் காரியோத்து மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனாக இருந்திருக்க வேண்டியவர். அவர் அந்த ஸ்தானத்தை இழந்தாரு. அந்த ஸ்தானம் அப்போஸ்தலன் பவுலுக்கு அங்க வந்துச்சு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் வஸ்தியினுடைய ஆசீர்வாதம். மிகப்பெரிய அந்த 127 நாடுகளுக்கும் ராஜாத்தியா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வஸ்திக்கு இருந்துச்சு. ஆனா அந்த வஸ்தி அதை இழந்தது, எஸ்தருக்கு அது வந்துச்சு அப்படின்னு கூட பார்க்கிறோம். கடைசியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சபைக்க வாய்ப்புக்குரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு புறஜாதிகளான நமக்கும் கூட அங்க வந்திருக்கு அப்படின்னு கூட பார்க்கிறோம். பாருங்க, வேதத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்படுறாங்க. அவங்க அந்த ஆசீர்வாதத்தை இழக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு போகுது. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, என்னைக்கு நாம உடன்படிக்கை செய்து இந்த சத்தியத்துக்குள்ள வர்றோமோ அன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு கிரீடம் தராரு. பரலோக வாய்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு மேன்மையான ஒரு நிலைமைக்கு நம்மளை அழைத்து நமக்கு அதை தர்றாரு. ஆனா அது நமக்குத்தான் நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாதுங்க. ஒரு சமயம் நாம் அதுக்கு தகுதி இல்லாம போனோம்னா அது இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்கிறோம், உன் கிரீடத்தை ஒருவனும் பற்றி கொள்ளாதபடி, நீ அதை இழந்து போகாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நிலைமை ஆமானுக்கு இருந்துச்சு. அவர் தன்னுடைய பெருமையினாலையும் தன்னுடைய அகம்பாவத்தினாலையும் தன்னுடைய முன்னோர்களினுடைய அந்த ஒரு பாரம்பரியம், அந்த ஒரு பழக்க வழக்கத்துல அவர் நடந்துட்டாரு.
அதை அவர் அங்க இழந்துட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறோம், நமக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வசனம் கொரிந்தியர்ல சொல்லுது, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள கடவன்னு சொல்லி. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. உடன்படிக்கை செஞ்சுட்டோம், சபை கூடுகைக்கு வந்துட்டோம், ஒரு நல்ல வளர்ச்சிக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளை வேற விதமா யோசிச்சிடக்கூடாதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை நாம் இழப்பதற்கும் இன்னொருத்தர் அந்த அழைப்பை பெற்றுக்கொள்றதுக்கும் அது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நினைச்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு பாதையில நாம் ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா ஓடணும் அப்படிங்கறது கூட நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய நிலைமையில இருந்த ஆமான் அந்த நிலையிலிருந்து தள்ளப்படுறார். இது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கு. யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லூசிபருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்கு. பாருங்க, அவர் அதிகாலையின் மகன் அப்படிங்கிற நிலைமையில பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த நிலைமையில இருந்தார். அவர் கிறிஸ்துவினால உருவாக்கப்பட்டு அநேக ஆசீர்வாதங்கள் வல்லமைகள் கொடுக்கப்பட்டு பாருங்களா மிகப்பெரிய ஒரு நிலைமையில இருந்தார். ஆனா அவர் என்னைக்கு தேவனுக்கு விரோதமா யோசிக்க ஆரம்பிச்சாரோ, என்னைக்கு தேவனுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிச்சாரோ, அவ்வளோ பெரிய ஒரு நிலைமையில இருந்து அவர் கீழே தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். பாருங்க, உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி, ஆகாதவன் என்று தள்ளி, இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். நாம ஆகாதவன் என்று தள்ளி, ஆகாதவள் என்று தள்ளி, அந்த ஒரு நிலைமைக்கு மட்டும் தயவு செஞ்சு நம்ம யாரும் போயிடக்கூடாது. ஒரு நாள் உலகத்துல இருந்தோம், உலகத்துல ஆகாதவன் தள்ளினதுனால தான் நம்ம மிகப்பெரிய சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். பேர் சபைகள்ல இருந்து நம்மளை ஆகாதவங்கன்னு தள்ளுனதுனால தான் இந்த ஒரு மிகப்பெரிய அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனா இங்க தேவனால ஆகாதவங்களா தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம போயிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஆமான் செய்த தூக்கு மரத்துல அவரே அங்க வீழ்ந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா மரணத்துக்கு உள்ளாக்கினார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அப்ப மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலேயே அங்க என்ன பண்ணார்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க அழிச்சார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இதாங்க மொர்தெகாய் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளமான காரியங்கள். அப்ப மிகப்பெரிய ஒரு இடத்துல ஆமான் இருந்தாரு, அந்த ஒரு இடத்தை அவர் தக்க வைக்க முடியல, அந்த இடத்துக்கு மொர்தெகாய் வந்தார். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்புக்குள்ள, மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நாம் அந்த ஒரு வாய்ப்பை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மொர்தெகாய் கிட்ட இருந்த குணலட்சணங்களை குறித்து கூட நம்ம பார்க்கணுங்க. அது நமக்கு ஒரு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, இந்த மொர்தெகாய் எந்த ஒரு சூழ்நிலையிலையும், உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் என்ன பண்ணலன்னா ஆமானை வணங்கலை. அதாவது செத்தாலும் பரவாயில்ல. இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களை போலவே தான் அந்த ஒரு வைராக்கியம் உள்ளவரா இவர் இருந்திருக்காரு. பாருங்க, அதே பாபிலோன் தேசத்துல தான் தானியேல் இருந்தாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தாங்க. இவங்களையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதே போல ஒரு வைராக்கியம், இதே போல ஒரு குணலட்சணம் நிறைந்தவரை தான் யாரு கூட இருந்துட்டானா மொர்தெகாய் கூட இருந்துட்டாருங்க. உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். அந்த ஒரு பக்தி வைராக்கியம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆமானை வணங்கல. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு குணலட்சணம், எஸ்தரை உருவாக்குறாருங்க. எஸ்தர் ஒரு சாதாரண பெண்ணு தான், அடிமையாகி போன ஒரு பெண்ணு தான். ஆனா அந்த பெண்ணை அப்படியே உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா சரி செஞ்சு ராணிங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுறாருங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு வேலையை இங்க மொர்தெகாய் செய்திருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். அருமையான ஆலோசனைகள் சொல்லி எஸ்தரை பட்டத்து ராணியா ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட அவர் செஞ்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா
ராஜாவுக்கு விரோதமா 2 பேர் செயல்பட்டதை ராஜாவுக்கு அறிவிச்சிட்டாரு. அவங்களும் கொல்லப்பட்டுட்டாங்க. உடனே இவர் போய் ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா, நான் தான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சேன், அதுக்கு எனக்கு நீங்க ஒரு பதவி உயர்வு கொடுக்கணும், எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு எந்த விதத்திலையும் தன்னுடைய உயர்வை குறித்து இவர் எந்த விதமான ஒரு அவசரமும் படாம ராஜாவை பார்க்காம அமைதியா பொறுமையோட தன்னுடைய உயர்வுக்காக அங்க காத்திருந்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். ஆமான் மூலமா யூத ஜனங்கள் அங்க கொல்லப்பட போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனே பாருங்க, யூதர்களுக்காக தனி மனிதனா அங்க போராடுறாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய அந்த விரோதிகளை தேவன் சொன்ன மாதிரியே என்ன பண்றாருன்னா அழிச்சு போடுறாரு. ஆனா சவுல் ராஜாவுக்கு தான் அதை சொல்லியிருந்தாரு. ஆனா அதை இங்க நம்ம பார்க்கிறோம், இவர் அதை நிறைவேற்றினார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஆமானினுடைய அந்த ஒரு மேன்மையான இடத்துக்கு என்னானார்னா மொர்தெகாய் அங்க வந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாம கூட மொர்தெகாயை போல தேவனுக்கு விரோதமான காரியங்களை, தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை, சாத்தானுடைய கிரியைகளை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்க. அவர் எவ்வளவு ஒரு உறுதி வைராக்கியம் காமிச்சாரோ அதே போல ஒரு உறுதி உள்ள வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாமளும் கூட இந்த கடைசி நாட்கள்ல காமிக்கணுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட சாத்தான் வரும்போது, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னாரோ, அதே போல நாமளும் எல்லா சூழ்நிலைகளிலும் இதை சொல்லக்கூடியவங்களா நாம அங்க இருக்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, மொர்தெகாய் அங்க எஸ்தரை உருவாக்குனாருங்க. ஒரு ராணி ஸ்தானத்துக்கு என்ன பண்ணார்னா அவங்கள உருவாக்கி ஆலோசனைகள் சொல்லி அவங்கள வழி நடத்தினார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாம கூட இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிற இளைய சகோதர சகோதரிகளை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள கூட அந்த சபை வாய்ப்புக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். இதை நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிற உடன் சகோதர சகோதரிகள் சபை வாய்ப்புக்கு அவங்க போகணுமேங்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? அவங்க நம்ம சபையிலேயே இருக்கணுங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்போம். அவங்க நம்ம சபையை விட்டு போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்போம். அவங்க நம்மளை தப்பா புரிஞ்சுக்க கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். ஆனா அவங்க சபை வாய்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறோம்? அவங்களுக்கு நல்ல குணங்கள் வளரணுமே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறோம்? அவங்கள குறிச்சு அவங்க கிட்ட மற்றவங்களை குறிச்சு தவறான காரியங்களை சொல்லி அவங்கள தவறான மனநிலை உள்ளவர்களா நம்ம மாத்தி இருக்கிறோமா? இல்ல அவங்க ஒரு சில தவறான காரியங்கள் செய்யும் போது, பிரதர் இதை செய்யாதீங்க, சிஸ்டர் இதை செய்யாதீங்க, இது சபை வாய்ப்புக்கு போறதுக்கு உங்களை தகுதிப்படுத்தாது, தடை செஞ்சிரும்னு சொல்லி அவங்களை எச்சரிச்சு அவங்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறோமா? இல்ல அவங்க சபை வாய்ப்புக்கு போறாங்களோ போகலையோ, ஆனா நம்ம சபையில அவங்க எப்பவுமே நம்மளோட இருந்துடணுங்கிறதுக்காக அவங்கள நம்ம வழி நடத்தி இருக்கிறோமா? அதாவது நம்மளோட அவங்க இருக்கிறது நல்ல காரியம். ஆனா நம்மளுடைய நோக்கம் நம்மளோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் அந்த ராஜ மேன்மைக்கு போகணும். எப்படி மொர்தெகாய் தன்னோடு கூட இருந்த எஸ்தர் எப்படியாவது ராணி ஆயிரணும்னு சொல்லி முயற்சி எடுத்தாரோ, அதே போல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் எப்படியாவது சத்தியத்தை கற்றுக்கொண்டு எப்படியாவது இந்த தேவ சுபாவத்தை வளர்த்து அவங்க பரலோக ராஜ்யம் போயிடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மனபாரமா இருக்கா? இல்ல நம்ம உடன் சகோதர சகோதரிகளாவே இருந்துடணும், அவங்க வேற யாரையும் பாத்திரக்கூடாது, வேற யாரு கூடயும் பேசிடக்கூடாது, அவங்க நம்ம கூடவே இருந்த அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர்களா நாம இருக்கிறோமா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம எந்த விதத்துல, அவங்க பக்தி விருத்தி அடைகிறதுக்கு எந்த விதத்துல நாம உதவியா இருக்கிறோம் அப்படிங்கறத கூட நாம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், மொர்தெகாய் தன் உயர்வுக்காக அவர் என்ன பண்ணல அப்படின்னா போராடலைங்க. அவர் ஒரு நன்மையான காரியம் செஞ்சுட்டு அமைதியாயிட்டாரு. எப்ப அது தேவனால உயர்த்தப்படுறோமோ அப்ப தேவன் நம்மளை உயர்த்தட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அமைதி காத்துட்டாரு. ஒரு மிகப்பெரிய ராஜாவினுடைய உயரையே காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கான எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ரொம்ப அமைதியா அவருடைய வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்க. அப்ப இன்னைக்கு நாம நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய அந்த பலத்தை கைக்குள் அடங்கி இருக்கிறோமா? தேவன் நம்மளை உயர்த்தணும், தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம் எந்த காரியங்கள் நாம இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்ப இங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த ஒரு அருமையான குணலட்சணத்தை அங்க மொர்தெகாய் கிட்ட நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு காரியம் செய்துட்டாலும் அவர் ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்துறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா அங்க அமைதியா இருந்தார். அந்த ஒரு நாள் வந்துச்சு, ராஜாவை தூங்க விடாம தேவன் என்ன பண்ணாருங்க, மொர்தெகாயை உயர்த்தினார். அதுவும் யார் மூலமா உயர்த்திட்டார்? ஆமான் மூலமாவே உயர்த்திட்டார். யாரு கொன்னு போடணும்னு நினைச்சாரோ அவர் மூலமா உயர்த்தினதை பாக்குறோம். ஒரு சமயம் மொர்தெகாய் இந்த காரியத்தை செஞ்ச உடனே போய் ராஜா கிட்ட, ராஜா நான் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சேன், எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி இருந்தார்னா இவ்வளோ பெரிய ஒரு உயர்வை மொர்தெகாய் பெற்றிருக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஆனா இவ்வளோ பெரிய ஒரு உயர்வை மொர்தெகாய் பெற்றுக்கொள்ளணும்னா அவர் தேவனுடைய அந்த பலத்த கைக்குள் அங்க அடங்கி இருக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அதை மறக்காம அங்க மொர்தெகாய் செஞ்சார். ஒரு சமயம் ஆமான் வந்து கொல்ல போறாரு, யூதர்களை எல்லாம் கொன்னு குவிக்க போறாரு. தெரிஞ்ச உடனே கூட இவர் ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா இந்த மாதிரி நாங்கெல்லாம் தப்பு செய்யாதவங்க, இந்த ஆமான் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு, நான் பாருங்க அப்படியெல்லாம் தப்பு செஞ்சவன் இல்லை, நாங்க உன் உயிரையே காப்பாத்தினவன் அப்படின்லாம் சொல்லி கூட இவர் என்ன பண்ணலைங்க. அந்த உயிர் போற ஒரு நேரத்துல கூட ராஜா கிட்ட போய் முறையிடலைங்க. ரொம்ப அமைதியா இருந்தார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிற வார்த்தையின்படி இங்க தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணதை ரொம்ப அருமையா பார்க்கிறோம். அப்ப இதான் மொர்தெகாய் கிட்ட நம்ம பார்த்துட்ட மூணாவது ஒரு காரியம். அப்ப முதல் காரியம் பார்க்கிறோம், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த ஒரு வைராக்கியத்தோடு அவர் இருந்தாரு, நாமளும் அதே போல இருக்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய மகள் எஸ்தருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு ஏதுவான ஆலோசனைகளை சொல்லி வளர்த்தாரு. நாமளும் கூட இன்னைக்கு நம் சபையில இருக்கிற ஆவிக்குரிய இளைய சகோதர சகோதரிகளினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவா செயல்படணும். மூணாவது, தன்னுடைய உயர்வுக்காக பொறுமையோட காத்திருந்தாரு. நாமளும் கூட தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து நான்காவதா பார்க்கும்போது யூதர்களுக்காக மொர்தெகாய் தனித்து போராடினாருங்க. அவர் ஒருத்தரா நின்று போராடினார். இதைத்தான் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம், அவர் ஒருவராய் ஆளை மிதித்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப நம்மளும் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அதாவது எல்லாராலையும் தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள கூட நம்ம போக வேண்டிய காரியங்கள் வருங்க. அப்போஸ்தலன் பவுல் கூட எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள கூட தேவன் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சியை பார்த்து அப்படி கூட ஒரு சில நேரங்கள்ல அவர் அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். நாம தேவன் மேல உறுதியான விசுவாசத்தோட தனித்து நின்று தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நாம் உறுதி உள்ளவர்களா அங்க இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா, தேவன் செய்ய நினைத்த காரியத்தை ரொம்ப தெளிவாய் தேவனுடைய வார்த்தையை அங்க மொர்தெகாய் செய்து முடித்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம கூட அதுபோல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப மொர்தெகாய் மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட்டார். அப்ப இது போல நாம ஜீவிக்கும் போது நம்மளையும் கூட தேவன் அவருடைய ஸ்தானத்துக்கு அந்த ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணுவார்னா அழைச்சிட்டு போவாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. பாருங்க, பிதா இருந்தாரு, அவருக்கு அடுத்து குமாரனாகி இயேசு கிறிஸ்து இருந்தாரு, அதுக்கு அடுத்த நிலைமையில யாரு இருந்தானா லூசிபர் தான் இருந்தாருங்க. இயேசு கிறிஸ்துவால படைக்கப்பட்ட லூசிபர் தான் இருந்தாருங்க. பிதா, குமாரன், லூசிபர், இந்த வகையில தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, அந்த லூசிபருடைய ஸ்தானம் எப்படி ஆமானினுடைய ஸ்தானம் மொர்தெகாய்க்கு போச்சோ அதே போல இந்த லூசிபருடைய ஸ்தானம் இப்ப யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? சபை வகுப்பாருக்காக வைக்கப்பட்டிருக்குங்க. பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அடுத்து மனவாட்டியாகிய சபை, அந்த ஒரு இடத்துக்கு தேவன் நம்மளை அங்க முன்குறிச்சு வைத்திருக்கிறார். அப்ப தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த மொர்தெகாய் காமிச்சிட்டது போல அப்படிப்பட்டதான ஒரு குணலட்சணங்களை நம்மளுடைய வாழ்க்கையில வளர்த்து கொண்டு நாம் அப்படிப்பட்டதான ஒரு ஓட்டம் ஓடும்போது நம்மளையும் கூட தேவன் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு செல்றதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு நாம் இந்த மொர்தெகாய் மூலமா பார்த்துட்ட இது போன்ற அந்த ஒரு குணலட்சணங்களை வளர்த்து மேலான நிலைமையை அடைவதற்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த நாளும் பொறுமையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.